ஜீன்ஸ் பேண்ட் 1873ஆம் ஆண்டில் லெவி ஸ்ட்ராஸ் மற்றும் ஜேக்கப் டேவிஸ் அப்படிங்கிற 2 பேரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட். அன்னைக்கு தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பேண்ட் இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஃபேஷன் சிம்பிளாக மாறி இருக்குது. சரி, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதுன்னு தெரியுமா? 10,000 லிட்டர். இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தயாரிக்க 12,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஜீன்ஸ் பேண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்க மட்டும் இல்லை, நம்முடைய அன்றாட தேவை உள்பட உலகத்தில் இருக்கிற எல்லாமே தொடங்குறது ஒரு மையப்புள்ளியில தான். அதுதான் நீர். உயிர் பிறந்ததும் நீரில், நாகரிகம் வளர்ந்ததும் நீர் ததும்பும் ஆற்றங்கரையில். ஆனால் இன்னைக்கு ஆறுகளோட நிலைமை எப்படி இருக்கு? கட்டடங்களை கட்டி எழுப்புவதற்காக நாம் இழந்த ஆறுகள் எத்தனை, நாம் தோண்டி புதைத்த கிணறுகள் எத்தனை, நாம் கொன்று குவித்த ஏரிகள் எத்தனை. அது மட்டுமா, நாம் பல் துளக்கிறப்ப 2 லிட்டர், வீட்டில் உள்ள சாப்பாடு தட்டுகளை துளக்கிறப்ப 10 லிட்டர், குளிக்கிறதுக்கு 30 லிட்டர் அப்படின்னு தண்ணியை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்மளோட அன்றாட தேவை தான். ஆனால் தண்ணீர் குழாயை மனம் போன போக்கில் திறந்து விட்டுட்டு அலட்சியமாக இருக்கிறோமே, அது ஏன்? ஆப்பிரிக்காவில் ஒரு பொண்ணு 5 கிலோமீட்டர் நடந்து போய் கொண்டு வர தண்ணி வெறும் 20 லிட்டர் மட்டும்தான். இன்னைக்கு உலகத்தில் 200 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் தூய்மையான குடிநீர் இல்லாமல் வாழ்கிறாங்க. 360 கோடி மக்கள் வருடத்தில் குறைஞ்சது 1 மாதமாவது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறாங்க. நம்ம சென்னை மாநகரம் தண்ணீர் பற்றாக்குறையால் 2019 டே 0 அப்படிங்கிற நிலையை எட்டுச்சு. இதனால் மாநகரோட 4 முக்கிய நீர்த்தேக்கங்களும் வெறுமையாகிடுச்சு. நாம் இன்னைக்கு பெருமையாக பேசுகிற கீழடி நகர நாகரிகம் செழித்தோங்கிய மதுரை வைகை ஆற்றின் வலிமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கிணறுகளோட ஆழம் அதிகமாகுது. ஆழ்துளை கிணறுகள் இப்போ 1000 அடி 1500 அடின்னு தோண்டப்படுது. ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்கிறோம், குளங்களை நிரப்பி வீட்டு மனைகள் ஆக்குறோம், கால்வாய்களை துண்டிச்சு மழை நீரை சாக்கடையில் கலக்கிறோம். இதெல்லாம் எங்கே தான் போய் முடியும்? கரிகால சோழனை இன்றைக்கும் நாம் கொண்டாடுவதற்கு காரணம் கோயிலோ கோட்டையோ அரண்மனையோ அல்ல, அவர் கட்டிய ஏரிகளும் கால்வாய்களும் அணைகளும் தான். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களோட நீர் மேலாண்மைக்கு சான்றுகள். இப்படிப்பட்ட சூழல்ல தண்ணீர் தன்னோட குரலை எழுப்புது. நான் மலை கடந்து காடு புகுந்து நிலத்தின் கீழ் ஊர்ந்தேன், பிறகு மேகமாக மாறி வானத்தில் சுழன்று உங்கள் குழந்தைகளின் தாகம் தீர்க்க திரும்பவும் மழையாக வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை நஞ்சாக்கினீர்கள், தடுத்தீர்கள், வீணாக்கினீர்கள். என்னை காப்பாற்றுங்கள். நான் ஒருத்தர் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த குரலுக்கு பதில் இல்லை. 2020 கோவிட் வைரஸ் மனுஷங்களை வீட்டில் அடைச்சி போட்டுருச்சு. அதே நேரத்தில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறிய கழிவுகள் நின்று போச்சு, ஆறுகள் சுத்தமாயிடுச்சு. டெல்லி யமுனை ஆற்றுல பல ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த மீன்கள் திரும்பி வந்துச்சு. இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் நகர கால்வாய்களில் டால்பின்கள் திரும்பி வந்துச்சு. கோவிட் வந்த 3 மாசத்துல பூமி நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. அந்த நிம்மதி பெருமூச்சை ஒவ்வொரு நாளும் நாம் தர முடியும். எப்படி தெரியுமா? வீணா நீர் வழிகிற குழாயை மூடுவதன் மூலம் வினாடிக்கு 6 லிட்டர் தண்ணீர் சேமிக்கலாம். மழை நீர் சேகரிப்பு தொட்டி கொண்டு ஒரு மழையில் 500 லிட்டர் சேகரிக்கலாம். நம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தை ஏரியை சுத்தமாக வைக்க, மழை நீர் பூமிக்குள் போகிற வழியை மூடாமல் திறந்து வைக்க, நீர் வளத்தை மேம்படுத்த, நம் நாட்டில் இயற்றப்பட்ட சட்டங்களை வலுவாக நடைமுறைப்படுத்த நாம் குரல் எழுப்புவோம். இதற்கெல்லாம் மேலாக தண்ணீர் சிக்கல் அப்படிங்கிறது சமூக நீதியின் சிக்கல். ஏன்னா யாருக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்பது யாருக்கு வாழ்க்கை கிடைக்கிறது என்பதன் அளவுகோல். பாகுபாடின்றி அனைவருக்கும் பாதுகாப்பான போதுமான தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வதே சமூக நீதி. வாருங்கள், இந்த சமூக நீதி பயணத்தில் நாமும் பங்கேற்கலாம்.